ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் 1 முதல் சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அந்த விஷயத்திலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த சூரிய பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றமெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியின் அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜகுணங்கள் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசிக்காரர்களில் மகம், பூரம், உத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. 1ஆம் பாதம் போன்றவை இதில் அடங்கும். சிம்மராசிக்காரர்கள் சிங்கத்தை அடையாளமாக கொண்டதால சிங்கம் போலவே இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க என்றும் சொல்லப்படுது. அதாவது எதற்கும் துணிந்து செயல்படும் திறன் கொண்டவங்களா அவங்க இருப்பாங்க. மேலும் இவர்களின் பொதுவான குணங்கள் மற்றும் அதிர்ஷ்ட பலன்களை நம்ம இதில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவங்களின் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஒரு வீரமும் கம்பீரமும் எப்பொழுதுமே இருக்கும். இவங்க அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயங்களிலுமே அதிகமாக கோபப்படுவாங்க. இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை முடிவு எடுத்தால் அதை நடத்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதாவது எந்த விஷயத்திலும் முன் வைத்த கால பின் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. மேலும் இந்த ராசிக்காரங்க சிந்தனை, செயல், சொல் போன்ற எல்லா விஷயத்திலுமே வேகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு யாரும் எதுவும் குறை சொன்னாலும் துரோகம் செஞ்சாலும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க எதிரிகளை கூட மன்னிப்பாங்க, ஆனால் துரோகிகளை எப்பொழுதுமே மன்னிக்கவே மாட்டாங்க. உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. இவர்கள் அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்களையும் உடையவங்களாக இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்கள் படித்த படிப்புக்கும் தகுந்த வேலைகளில் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் அன்பு, மரியாதை, பணிவு போன்றவற்றில் பெரியவர்களிடம் நடந்து கொள்வாங்க. யாரிடமும் கடன் வாங்குவது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று. இவங்களிடம் வேலை சொல்வதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பா சொன்னாலே போதும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. சிம்மராசிக்காரங்க நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்திற்கு கவனம் செலுத்துவது திறமைகளை உடையவராக இருப்பாங்க. இவங்க விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க. ஆனால் வீணாக யாரிடமும் சண்டைக்கு போகவே மாட்டாங்க. இவங்க சந்தேகப்படும் குணங்கள் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. இவங்க அம்மாவை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பாங்க. இவர்கள் சினிமா பார்ப்பதை அதிகம் விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்வதுண்டு என்று நினைப்பார்கள். இதற்காகவே பல சிரமங்களையும் தாங்கிக்குவாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதிக சிரமங்கள் ஏற்படும். மேலும் இவங்களுக்கு ஏற்ற நட்பு ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனம், மேஷம், கடகம், மிதுனம், விருச்சகம், தனுசு, கன்னி போன்ற ராசிகள் இவங்களுக்கு நட்பு ராசியாக சொல்லப்படுது. மேலும் சிவப்பு மற்றும் தங்க நிறம் போன்றவை இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்களாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 1 மற்றும் 4 போன்ற எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாகவும், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்களாகவும், மாணிக்கங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லாகவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 1ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது, களத்திர ஸ்தானத்தில் சனி, ராகு, சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் குரு, அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் இந்த 1ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். பண வரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்க போகுது. நண்பர்கள் மூலமாக நிறைய விதமான உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். மேலும் உத்தியோகத்தில் தொடர்பான பயணங்கள் சில நேரிடும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு புத்தி சாதித்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் வரக்கூடும். மேலும் கணவன் மனைவி ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளி குறைய போகுது. அதே போல பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். நல்ல சந்தோஷமான தருணங்கள் வரப்போகுது. சுப காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக சொன்ன தேதியில் நடக்கும். விலகி நின்ற உறவுகள் உரிய நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. புதிய வீட்டிற்கு செல்வது சிறிது தள்ளி போகக்கூடும். பிள்ளைகள் உங்கள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லது. மேலும் படிப்பில் மந்த நிலை வரக்கூடும். தங்களது முழு திறமையோடு பயன்படுத்தினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் நலன் சிறக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க. அவ்வப்பொழுது நோய் வந்து மருத்துவம் பார்த்து சரியாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. தாய் தந்தை வழி உறவினர்களோடு உறவு பழிக்கும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது. கவனமாக இருங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனம் ரொம்ப தேவை. வாழ்க்கை துணைக்கு சந்தேகம் ஏற்படும்படி நடந்து கொள்வதை தவிருங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான வணங்கி வர உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை, அதாவது சிவபெருமான திங்கட்கிழமை தோறும் விரதம் இருந்து வேண்டி வாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் நல்ல வழியையும் நிச்சயமாக அவர் காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இதை பண்ணுங்கள். மேலும் சிம்மராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த விஷயத்தையும் சொல்லுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். அதே போல் பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சுமாராக தான் இருக்கும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமா வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். வழக்குகளில் பிற்போக்கான சூழ்நிலையை காணப்பட போகுது. கொடுத்த கடனை திரும்பி பெறுவதில் பிரச்சனை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்காக கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக கிடைக்க போகுது. கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் தற்போதைக்கு அந்த எண்ணத்தை நீங்கள் தள்ளி வைப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைப்பதில் சந்தோஷம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 26, 31. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக சிம்மராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் 1 முதல் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க, மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் முழுசாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சூரிய பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.